மாரியப்பன் சொன்னதுதாம்மா எனக்கும் சரின்னு படுது. என்னது? நீ நல்லபடியா படிச்சு ஒரு நல்லவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் கஷ்டமெல்லாம் போயிடும். இந்த காலத்துல நல்லவங்க கிடைக்கிறதே கஷ்டம். கிடைச்ச நல்லவங்களை நாம தானே காப்பாத்திக்கணும். பாட்டி, நீ தமிழ் சார் பத்தி பேசுறதா இருந்தா சொல்லு, நான் வெளிப்படுத்துக்கிறேன். இல்லம்மா, நான் ஏன் பேசுறேன்? உனக்கே இவ்வளவு கோவம் வருது? அப்ப பேசாம படு. அழகா இருக்கவங்கிட்ட குணம் இருக்காது, குணமா இருக்கிறவங்கிட்ட அழகு இருக்காது. ரெண்டுமே இருக்கிறவனை இப்படி தூக்கி எறிஞ்சு பேசுனா நான் என்ன பண்றது? முருகா, சாமி மனசுல என்ன நினைச்சிருக்குதோ அப்படியே நடக்கட்டும், பாப்போம். பணம் கிடைக்குது சார். பணம் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கும், நாளைக்கு என்கிட்ட இருக்கும். அது முக்கியம் இல்ல. துளசி நல்லபடியா படிச்சு முடிக்கணும், அதான் முக்கியம். என்னை கை கழுவிட போறேன்னு மட்டும் சொல்லாதீங்க, அதனால தாங்கிக்க முடியாது. துளசிக்கு ஏதாவது ஒன்னா கேட்கறதுக்கு ஆள் இல்ல. இப்ப நான் இருக்கேன். என்னப்பா தூங்கலையா? நான் தூங்குறது இருக்கட்டும்டா. இந்த நேரத்தில் நீ எங்க வெளில போயிட்டு வர? இல்லப்பா, ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தான், ஒரு அர்ஜென்ட் மேட்டர் தான். மணி என்னாச்சுன்னு பாடுறா. நீ இன்னும் சின்ன பையன் இல்ல, உனக்கு கல்யாணம் முடியா இருக்கு. உன்னை நம்பி ஒரு பொண்ணு வேற வரப்போறா. அதுவும் மனசுல இருக்கட்டும். எங்க ஏதாவது பஞ்சாயத்துனா போய் நிக்கிறது, பிரச்சனையை தேடி நீயா போறது, அதெல்லாம் வேணாம். கல்யாண நேரத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பொண்ணு வீட்டில் உன் பேரை கெடுத்துக்காத. அந்த வீட்டில் நம்ம சார்வையும் கொடுக்க போறோம். அதுவும் மனசுல இருக்கட்டும். ஒரு நாள் அவளுக்கு எதுவும் பிரச்சனை வராத மாதிரி நடந்துக்கோ, ஓகே? நிதேஷ், சாரி நிதேஷ், என்னால நீ திட்டு வாங்குற. சாரு சும்மா இரு சாரு. உனக்கு தான் தெரியும் எங்க அப்பா திட்டலன்னா தூக்கமே வராதுன்னு. ஆனா இப்போ நிம்மதியா தூங்குவார். நீ வா வா. ஸ்டேஷன்ல என்ன சொன்னாங்க நிதேஷ்? நீ அவரை பாத்தியா? அவர் உங்ககிட்ட பேசினாரா? அவர் எப்படி இருக்காரு? நல்லா தானே இருக்காரு. அவர் ஒன்றும் டார்ச்சர்லாம் பண்ணலையே. டார்ச்சர் பண்றாங்களா? ஆள் உள்ள இருந்தானே டார்ச்சர் பண்றதுக்கு. என்ன சொல்ற நிதேஷ்? ஆமா சாரு, தமிழ் போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. எஸ்கேப் ஆயிட்டாரா? ஆமா சாரு, அந்த இன்ஸ்பெக்டர் தான் என்கிட்ட சொன்னாரு. எஸ்கேப் ஆகிற அளவுக்கு பிரச்சனைனா? இல்ல நிதேஷ், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்பவே அப்பா கிட்ட சொல்லி ஏதாவது பண்ணலாம். சித்தப்பாட்ட சொன்னா அது வேற பிரச்சனை ஆயிரும். முதல்ல நீ டென்ஷன் ஆகாம இரு. தமிழ் தன்னோட வேலைக்கு எந்த பிரச்சனை வந்துடக்கூடாது, எஸ்கேப் இருக்கலாம். நீ உனக்கு தெரிஞ்ச அசிஸ்டன்ட் கமிஷனர் பேர் சொன்னியா? ஏசி அங்கிள் பேரை சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த இன்ஸ்பெக்டர் என்கிட்ட மரியாதையாவே பேச ஆரம்பிச்சாரு. ஒன்றும் பயப்படாது சாரு. காலையில் அசிஸ்டன்ட் கமிஷனர் பார்த்து பேசினா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். நம்ம போகும்போது அத்தையும் கூட்டி போவோம். தப்பா எதுவும் நடக்காது சாரு. நீ நிம்மதியா இரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஏன் சாரு, நான் உனக்கு கேட்டா தப்பா நினைக்க மாட்டேன். உன் இடத்துல வேற ஒரு பொண்ணு இருந்து
மாப்பிள்ளை இப்படி ஒரு கோலத்தில் பார்த்துருந்தா பயந்துருப்பேன். இல்லை இவன் கூட லைஃப் எப்படி கண்டினியூ பண்ண போறேன்னு யோசிச்சிருப்பேன். அப்படி உனக்கு எந்த நினைப்பு இல்லையா? என்ன சொல்ற நிதேஷ்? இன்னைக்கு அத்தா போன்ல என்ன சொன்னாங்க தெரியுமா? யாருக்கோ உதவி பண்ண போய் தான் அவருக்கு இந்த கஷ்டம் வந்திருக்கு. அவர் யாரையும் ஏமாத்தல, அவரை தான் ஒருத்தர் ஏமாத்திருக்கான். பாவம் பார்த்து பரிதாபப்பட்டிருக்காரு. அதுக்கு அவர் எப்படி குத்த சொல்ல முடியும்? மனுஷங்களை நம்புறதுல தப்பு இல்லையா நிதேஷ்? ஓகே சாரு, உனக்கு தமிழ் மேல அந்த நம்பிக்கை இருந்தா சரிதான். உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சரியா? போய் தூங்கு. காலை பொழுது நல்லபடியாக விடியும். அப்பா தீபா, ஓமா முதல் காலேஜுக்கு போற, சாமியை வேண்டிக்க. கும்பிட்டுக்கோ. அதான் அவங்களுக்கு வச்சு விட்டுட்டியே. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உழைப்பு தான் எனக்கு சாமி. ஆமா, அது என்ன மஞ்சள் துணியில எதையோ முடிஞ்சு வச்ச? என் பொண்ணு காலேஜ் படிப்பை நல்லபடியா படிச்சு முடிக்கணும்னு காணிக்க முடிஞ்சு வச்சேன். அப்புறமா கோயிலுக்கு போகும்போது உண்டியல்ல போட்டுருவேன். இப்பதான் தெரியுது நம்ம நாட்டுல லஞ்சம் எங்க ஆரம்பிக்குதுன்னு. சும்மா சாமி விஷயத்துல கிண்டல் பண்ணாதீங்க. இத பாரு தீபா, இந்த படிப்பு உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு உனக்கே நல்லா தெரியும். உங்க அப்பா இத்தனை வருஷமா ஓட்டின வண்டியை வித்துதான் உன்னை படிக்க வைக்கிறாரு. வண்டிக்கு முதலாளியா இருந்தவரு இப்ப இன்னொருத்தர்கிட்ட கை கட்டி வேலை செய்யறாரு. கை கட்டி வேலை செஞ்சா என்னால எப்படி ஸ்டீரிங்க பிடிச்சி வண்டி ஓட்ட முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இந்திரா, படிக்கிற பொண்ணுகிட்ட நம்ம கஷ்டத்தெல்லாம் சொல்லாத. அவ அதே நினைச்சு கவலைப்பட்டு படிக்கிறத கோட்டை விட்டுற போறா. அத மனசுல வச்சுக்கிட்டு தான் ஒழுங்கா படி நானும் சொல்றேன். சரி, காலேஜ் கட்ட வேண்டிய பணத்தை பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டீங்களா? அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். எங்க பார்த்தாலும் திருட்டு பசங்க அதிகமாயிட்டாங்க. இத்தனை வருஷமா உழைச்ச பணம். ஜாக்கிரதைங்க. காலேஜுக்கு போய் பணம் கட்டணுதும் முதல்ல எனக்கு ஃபோன் பண்ணிடுங்க. இந்திரா, நல்லதே நினைப்போமே. சரி, நான் கிளம்புறேன். தீபா, நான் ரெடி, நீ ரெடியா? நான் ரெடி ஆயிட்டேன்ப்பா. நான் போய் துளசியை பார்த்துட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறமா கிளம்பலாம். ஏய் நில்லு. காலேஜுக்கு போற அவசரத்துல எதுக்கடி அவ வீட்டுக்கு போற? நம்ம வீட்ல இருந்து நேரா காலேஜுக்கு போ. அவளதான் தினமும் காலேஜ்ல பார்க்க போறல. அப்பா, என்னப்பா அம்மா இப்படி சொல்றாங்க? இடுமா, அவ சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. அவ சமைச்சதை சாப்பிட்டுட்டு நீ நேரா காலேஜுக்கு போகணும்னு நினைக்கிறா. அவ நினைக்கிறபடி நடக்கட்டுமே, விடு. சரிப்பா. அப்பா சொல்றத வேத வாக்கு. நான் எவ்வளவு காட்டு கத்தல் கத்தினாலும் ஓ மண்டையில ஏறாது. எல்லா பொம்பளை பசங்களும் இப்படித்தான். இந்திரா, வீணா புலம்பாத. அவளை ஆசீர்வாதம் பண்ணி காலேஜுக்கு அனுப்பு. அப்பா, இப்படி வாங்க. எதுக்குமா? ஆசீர்வாதம் வாங்கதான்ப்பா. அதெல்லாம் எதுக்குமா? நீங்க வாங்கப்பா. வாங்க. நல்லா இருப்பா. நல்லா இரு. அப்பா, பெத்தவங்க அவங்கவுங்க வசதிக்கு ஏத்த மாதிரிதான் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறவங்க தான் இப்ப இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நீங்க உங்க தகுதிக்கு மேல என்ன படிக்க வைக்கணும்னு நினைச்சீங்க. இதுக்காக நீங்க எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும்பா. நீங்க எனக்கு அப்பாவா கிடைச்சதுக்கு அது என் கடமைமா. இதுல தியாகம்லாம் ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு முத்துமாணிக்கத்துக்கிட்ட சொன்னது மாதிரி
நம்ம தலைமுறைக்கு தலைமுறை படிப்புலயாவது முன்னுக்கு வந்து காட்டணும். நீ இப்போ என்ஜினியரிங் படிக்கிற, நாளைக்கு உன் பிள்ளைங்க டாக்டரோ கலெக்டரோ ஆகட்டுமே. உங்களுக்கு அவ்வளவு ஆசை இருக்காப்பா? உங்க அப்பா ஆசையை பத்தி உனக்கு தெரியாதா? இவளுக்கு கல்யாணம் ஆகி இவ குழந்தை காலேஜுக்கு போகும்போது நான் தான் வண்டியில கொண்டு விடுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னங்க அப்பா என்னப்பா இப்படி இருப்பீங்க? ஒரு 2-3 நாளாவே நான் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன். முதல்ல அம்மாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, இல்ல நானே சாயந்தரம் வந்து உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, பனியில வண்டி ஓட்டிட்டு போனேன் இல்லையா, அதான். ஒண்ணும் இல்ல, வா கிளம்பலாம். அக்கா ஆல் தி பெஸ்ட்க்கா. தேங்க்ஸ் டி. வரேம்மா. ஆமாண்ணே, காலேஜுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களை விட்டா வேற யாருண்ணா இருக்கா? சரிண்ணே, டைம் ஆயிடுச்சு. நான் ஈவினிங் வந்து உங்ககிட்ட பேசுறேன். டேய், யார்கிட்டடா பேசுற? விஸ்வானாமா? குடுறா, நானும் பேசுறேன். ஹலோ அண்ணே, இதோ ஒரு நிமிஷம், அம்மா உங்ககிட்ட பேசுறாங்களா? பேசுமா. தம்பி, எப்படி இருக்கீங்க? மோகன் எல்லா விஷயத்தையும் சொன்னா. அவன் எப்ப பார்த்தாலும் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கான் தம்பி. உங்களை மாதிரி ஒருத்தர் என் பிள்ளைக்கு கிடைச்சதுக்கு நாங்க என்ன புண்ணியம் பண்ணமோ தெரியல. நான் சாதாரண ஆளுதாம்மா. உங்க பிள்ளைக்கு திறமை இருக்கு, அதை நான் வெளியே கொண்டு வர போறேன். அந்த ரொம்ப சந்தோஷம் தம்பி. வீட்ல எல்லாரும் சௌக்கியம் தானே? தங்கச்சி எப்படி இருக்காங்க? உங்க சம்சாரத்தை தான் கேட்டேன் தம்பி. லீலாவா? அவளுக்கு என்ன, சந்தோஷமா தான் இருக்கா. அவங்கள பத்தி கூட மோகன் சொல்லிக்கிட்டே இருப்பான். இந்த காலத்துல உங்களை மாதிரி உதவுறவங்க யாரு இருக்காங்க? நான் கூட இவன் படிப்பு விஷயமா ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன். செய்ய வேண்டியவங்களே கைய விரிச்சிட்டாங்களே, இனிமே இவன் வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு கதவு மூடினா இன்னொரு கதவு திறக்கும்னு சொல்லுவாங்க. கடவுள் மாதிரி நீங்க வந்து உதவி பண்ணீங்க. அடுத்த தடவை மோகன் அங்க வரும்போது கண்டிப்பா உங்க போட்டோ ஒண்ணு கொடுத்து விடுங்க. ஏன் போட்டோவா? எதுக்கு? வீட்ல எத்தனையோ சாமி படம் இருக்கு, அது கூட வச்சுக்கிறேன். உதவி பண்ணவங்கள சாமிக்கு சமமா வச்சு பாக்குறதுல ஒண்ணு தப்பு இல்லையே. ஐயோ, எனக்கு அந்த அளவுக்கு தகுதியெல்லாம் இல்லம்மா. தங்கச்சி பக்கத்துல இருந்தா கொடுங்க, அவங்க கிட்டயும் பேசுறேன். లీలా, మోహన్ వాళ్ళమ్మ నీతో మాట్లాడాలంట. వద్దు. నమస్కారం అండి, చెప్పండి, బాగున్నారా? ஓ, நீங்க தெலுங்கு தான் பேசுவீங்களா? தமிழ் உங்களுக்கு தெரியாதா? తమిళ కొంచెం కొంచెం వரும். మీరు తమిళ్లోనే మాట్లాడండి, నాకు అర్థమవుతుంది. நீங்க சொல்றது எனக்கு புரியல, ஆனா உங்க மனசு எனக்கு நல்லா புரியுது. மோகனை இனிமே உங்க புள்ள மாதிரி பாத்துக்கணும். வச்சிட்டுங்களா? సరేనండి. விஸ்வா தம்பி எவ்வளவு பாசமா பேசுது. ஊரு உலகத்துல இப்படி ஒரு உறவை கண்டமா? அந்த ஆண்டவன் தான் உனக்கு ஒரு நல்ல வழியா அமைச்சு கொடுத்திருக்கான். விஸ்வாவை விட்டுறாதடா, கெட்டியா பிடிச்சுக்க. பத்மா, யார் அந்த விஸ்வா? யார் அந்த விஸ்வா? டேய், நீ ஏன்டா நிக்கிற? உனக்கு டைம் ஆகல, காலேஜுக்கு கிளம்பு. சரிம்மா, நான் கிளம்புறேன். டேய் பத்மா, நான் அக்காவும் பாட்டியும் எங்கப்பா இருக்காங்க? நைட்ல எனக்கு ரொம்ப பயமா இருந்ததுப்பா. சொல்லுங்கப்பா, எங்க இருக்காங்க? நீ ஒருத்தியாவது இந்த வீட்டுல என்ன கேக்குறியம்மா? ஓ அம்மா ஒரு வார்த்தை கூட கேட்கலம்மா. அவங்க எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லம்மா. இத்தனை வருஷம் நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்ததுக்கு என்னம்மா அர்த்தம்?
ஏமா பவித்ரா, ஓ அம்மா மயக்கம் போட்டு விழுந்தப்போ துளசி தானே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனா. இதெல்லாம் அவன் மனசுல நினைச்சு பார்த்தாளா? ஓ அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே துளசி கல்யாணம் நடக்கல, மோகனை படிக்க வைக்க முடியல. இந்த விஷயத்துக்காக எல்லாம் தான் துளசி மேல கோவப்பட்டுக்கிட்டு இருந்தான்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இல்லம்மா, நான் நினைச்சதெல்லாம் தப்பு. ஆரம்பத்துல இருந்தே துளசி மேல வெறுப்பை தான் காட்டிட்டு இருந்தா. அதை நான் புரிஞ்சுக்காம இத்தனை வருஷமா துளசி மனசை நான் காயப்படுத்திட்டே இருந்தேன். அப்பா அழாதீங்கப்பா. இப்ப அக்காவும் பாட்டியும் எங்க இருக்காங்க? என் ஃப்ரெண்டு மாரியப்பன் வீட்டுல இருக்காங்கம்மா. அப்பா அக்காவை எனக்கு பார்க்கணும் போல இருக்குப்பா. என்னை கூட்டிட்டு போறீங்களாப்பா? நிச்சயமாம்மா, கூட்டிட்டு போறேன். பவித்ரா, யார் அந்த விஸ்வா? உங்க அம்மா கிட்ட கேட்டா எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறா. அவங்க பேசுனதை வச்சு பார்த்தா ஏதோ தெலுங்குக்காரங்க மாதிரி தான் தெரியுறாங்க. அவங்க இதுக்காக நம்ம மோகனுக்கு செலவு பண்ணணும். முன்ன பின்ன தெரியாதவங்களால நாளைக்கு ஏதாவது நமக்கு பிரச்சனை வந்தா என்ன பண்றது? எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படலம்மா. உங்களை மதிக்கல இல்லப்பா, விட்டு தள்ளுங்க. எந்த பிரச்சனை வந்தா நமக்கு என்ன, போனா போட்டோம். இல்லம்மா பவித்ரா, நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நான் தானே போய் நிக்கணும். நமக்கு எதுக்குன்னு நினைச்சா உங்க அம்மாவுக்கு எனக்கு என்னமா வித்தியாசம்? ஏ பவித்ரா, இங்க வாடி. வாடினா நீ போ. இன்னும் என்ன அங்க பேசிக்கிட்டு இருக்க? ஸ்கூலுக்கு டைம் ஆகல, போய் சாப்பிட்டு கிளம்பு. என்ன அங்க பார்வை? போன்னு சொல்றேல.